சாமி நமஸ்காரம். சொல்லுங்க. நீங்க சொல்றத நமஸ்காரம். பார்த்தா சப்த மஞ்சரி தான் கண்டிப்பா படிக்கணும் போல இருக்க. ஆமா அது ஆமா ரொம்ப முக்கியமானப்படுறது. ஆனா சப்த அடியனுக்கு மஞ்சரி தான். ஞாபகம் சக்தி இருக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ண முடியும்? ஏதாவது செய்ய முடியுமா? ஏதாவது எடுத்தீங்க ஒண்ணுமே வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம். நீங்க கார்த்தால வேலையில பெருமாளுடைய சுப்ரபாதம் கேட்பீங்களா இல்லையா? கேட்பேன் கேட்பேன். சுப்ரபாதம், சஹஸ்ரநாமம், ஆதித்ய ஹிருதயம், இத மாதிரி நம்ம கேட்போமா இல்லையா? அதே கேட்போம். மாதிரி சொல்லுங்க. சம்ஸ்கிருத ஞானாபிவிருத்திக்கு அப்படின்னு வச்சுண்டு இந்த மாதிரி சப்தங்கள், தாத்துக்கள் இதெல்லாம் 20 நிமிஷம் 30 நிமிஷம் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி போடுறவா இருக்கா. புரியுதா? அவளுடைய உங்களுக்கு எது அதுல பெஸ்டா இருக்கோ அந்த சப்தங்களை ஆன் பண்ணி விட்டுடு. நீங்க பாட்டுக்கு உங்களுடைய வேலைகளை பார்த்துட்டே இருக்கு. சரியா? அப்போ உங்களை அறியாமலேயே என்ன ஆகும், அந்த சப்தங்கள் எல்லாம் சப்கான்சியஸ் மெமரியில அது பாட்டுக்கு அது நொற்றுவாயிட்டே இருக்கும். ஒரு 10 நாள் நீங்க கேட்டீங்கன்னா போதும், உங்களால என்ன சொல்லணும். புரியுறதாண்ணா? ஆக்சுவலா நீங்களே சொல்லிருக்கல. மெமரி பண்ண வேண்டாம், நானே சொல்றேன். நீங்களே இது அனுப்பிச்சிருந்தேன், ஒரு இது அனுப்பிச்சிருந்தேன், வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தேன். உங்க டோன் உங்க வாய்ஸோட சப்தம் சொன்னது இருக்கு. அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதை வேணா கேட்கலாம். அதை என்ன பண்ணுங்க, சும்மா போட்டு கேளுங்க, வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். சரியா? சரி, ஓகே. ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ இப்போ இந்த புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கம்ன்ற டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை கத்துக்கணும். அதுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடி இதுல ஏதாவது டவுட் உண்டா? இப்ப சொன்ன இந்த மாஸ்குலின் ஜெண்டர், ஃபெமனைன் ஜெண்டர், நியூட்டர் ஜெண்டர், பும்லிங்கா, ஸ்திரீலிங்கா, நபும்சகலிங்கா, ஆண் பால், பெண் பால், ஒன்றன் பால், இதுல ஏதாவது டவுட் உண்டா? இப்ப நான் சொன்ன வரைக்கும் நீங்க அவுட் ஆஃப் சிலபஸ்ல கேட்க வேண்டாம். இதுல டவுட் உண்டா? இல்ல மகோதயா. அதுல ஹரிஹி இருந்தாலும் ஹீன்னு இருக்கிறதுனால அது புல்லிங்கம் அப்படின்னு சொல்லிடுறோமா? இப்ப அப்படின்னு இருக்கு, குருஹு சொன்னீங்க, அப்ப அதெல்லாம் புல்லிங்கம் தான். ஆனா இது விசர்க்கம் இருக்கிறதுனால. கரெக்ட். சரியா? சரி சரி. ஆனா இப்ப சொன்னீங்க இது லாஸ்ட் இது இல்ல தேனு. ஆனா அது கிடையாது. ஓகே சார். அது எப்படி? இப்ப நம்ம என்ன சொல்றோம், சுவாமி நீங்க சொல்றீங்க இது இப்படிதானா, இது மாதிரி விசர்க்கத்தோட இருக்கு, ஈ ஊன்னு இருக்கு, இதெல்லாம் எனக்கு என்னமோ நீங்க எங்க எல்லாரையும் ஈஸியா திருப்திப்படுத்துறதுக்காக இவ கஷ்டம்னு நினைச்சுக்க போறா சொல்றதுக்காக சொல்றீங்களா அப்படின்னா, ஆமா, நன்னா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கு சுலபமா எடுத்துன்னு போகணுன்றதுக்காக தான் இது ஒரு ட்ரிக். இது என்னதுமா? இது ட்ரிக். சரியா? உண்மையாவே நீங்க உள்ள போய் ராமஹான்ற வேர்டு எப்படி வந்தது, அந்த விசர்க்கம் எப்படி வந்தது, இதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய ஃபார்முலாஸே இருக்கு. அதை சொல்லி உங்களை குழப்ப நான் விரும்பல. புரியுறதா? அதனாலதான் விசர்க்கம், தீர்காட்சரம், இம், இது மூணுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க டு ஸ்டார்ட் வித். புரிஞ்சுதாமா? ஓகே சார். ஓகே சார். அப்போ மகோதயான்னு உங்களை கூப்பிட கூடாதுல சுவாமி? மகோதயா தானே சுவாமி கூப்பிடணும். ஆமா, அதாவது இப்ப இங்க கூப்பிடுறவா கூட மகோதயா அப்படின்னு கூப்பிடல. எப்படி கூப்பிடுறான்னா, இத பாருங்க, மகோதய. என்னதுமா? மகோதய. இந்த மகோதயன்ற வேர்டு சம்போதன பிரதமா விபக்தி. சரியா? ஓகே சுவாமி. புரியுறதா? மகோதயா வராது, மகோதய். இல்லம்மா, இத பாருங்க, உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. விழிவேற்றுமை. விழிவேற்றுமை, கரெக்ட். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் பாருங்க. இப்ப இங்க முரளிதரன் சுவாமி இருக்கார், ராமசுப்பிரமணியம் சுவாமி இருக்கார், இன்னும் நிறைய பெரியவாள்லாம் இருக்கா. நான் சொல்லணும், என்ன சொல்லணும்? ஏஷா மகோதயா, இவர் பெரிய மனுஷன் சுவாமி. அங்க மகோதயன் நான் யூஸ் பண்ண மாட்டேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏஷா மகோதயா. புரியுறதா? அப்ப இந்த மகோதயன்றது எப்ப நான் யூஸ் பண்றேன்னா, கூப்பிடும் போதுதான் யூஸ் பண்றேன். நான் சொல்றது புரியுறதா? மகோதயான என்ன அர்த்தம் சுவாமி? அதுவே எனக்கு தெரியாது. புரியுறதா?
மகோதயா அப்படின்னு கூப்பிட்டாதான் தப்பு. பண்ணும்போது மகோதய அப்படிங்கணும் இல்லைங்களா? மகோதய அப்படின்றது கரெக்ட். சரியாமா? சார் இது என்ன அர்த்தம் மகோதயன்னு? மகோதயன்றது வந்து ஒரு ஆசிரியர் ஸ்தானத்துல இருக்கிறவர் கூப்பிடுறது. புரியுதா? இப்ப நம்ம வந்து மரியாதைக்குரியவரேன்னு சொல்றோமா இல்லையா? மதிப்புக்குரியவரேன்னு சொல்றோமா இல்லையா? அது மாதிரி வார்த்தை. சரியா?